எனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி மாற்றம் நாட்டுக்கும் மக்களுக்கும் நலவாக அமைகிறதுக்கும், கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிழைகள் களையப்படுவதற்கும், கடந்த காலத்தில் பூசப்பட்ட சேறுகள் நீக்கப்படுவதற்கும் ஒரு சபபாக, ஒரு காரணமாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆட்சியாளர்களுக்கு முஸ்லிம்கள் பற்றியும் இஸ்லாம் பற்றியும் ஒரு நல்லெண்ணத்தை ஏற்படுத்தி அவர்களூடாக அல்லாஹு தஆலா இந்த நாட்டில் ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم وفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும், அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கு நான் வசியத்தின் நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுத்பா உரையில் இஸ்லாத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தின் மூலமாக மக்கள் மத்தியிலே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். வழமையாக ஒவ்வொரு ஜும்மா உரையிலும் நாம் ஓதுகின்ற வசனத்துக்கு அடுத்ததாக இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, விசுவாசிகளே, அல்லாஹ்வை நீங்கள் முறையாக அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, வஅதஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள் என்னென்று கேட்டால், இது குந்தும் அதாஅன், நீங்கள் உங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு பகைவர்களாக இருந்தீர்கள். அல்லாஹு தஆலா என்ன செய்தான்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ்வுடைய அருளால் உங்களுடைய உள்ளங்களுக்கிடையிலே பிணைப்பை ஏற்படுத்தினான். அதனால் பஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அந்த தீனுடைய இந்த அருளால் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள். நீங்கள் நரகின் விளிம்பில் இருந்தீர்கள், அல்லாஹு தஆலா உங்களை அதிலிருந்து பாதுகாத்தான் என்று சூரா ஆல இம்ரானில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய நிஅமத் என்று சொல்வது இந்த மார்க்கத்தை தான் சொல்கிறான். குர்ஆனிலே நிஅமத், அல்லாஹ்வுடைய அருள் என்று இந்த தீன் சொல்லப்படுகிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்ணப்படுத்தி விட்டேன். வ அத்மம்தும் அலைக்கு நிஅமதி, உங்களுடைய அருளையும் நான் பூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆக இந்த மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு மாற்றம்தான் பகைவர்களாக இருந்தவர்களை அல்லாஹ் சகோதரர்களாக மாற்றினான் என்கிறதை இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கையின் அடிப்படையிலான சகோதரத்துவம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே வந்தபோது அவர்களிடம் இருந்த மொழி வேறுபாடு இல்லாமல் போனது, அவர்களிடம் இருந்த குல வேறுபாடு இல்லாமல் போனது, அவர்களிடம் இருந்த பிரதேச வேறுபாடு இல்லாமல் போனது, அவர்களிடம் இருந்த வெள்ளை கருப்பு என்கிற பாகுபாடு இல்லாமல் போனது, உயர் சாதி கீழ் சாதி என்கிற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒன்று போல் சகோதரர்களாக ஆனார்கள். அந்த சகோதரத்துவம் எவ்வளவு பலமானதாக மாறியதென்றால், மக்காவிலிருந்து வந்த சஹாபாக்களுக்கு
மதீனாவில் இருந்த சஹாபாக்கள் தங்களுடைய சொத்திலே பங்கு கொடுக்க முற்படுகிற அளவுக்கு மாறியது. அல்லாஹு தாலா தனியான குர்ஆன் வசனத்தை இறக்கி, நீங்கள் மக்காவிலிருந்து வந்த இவர்கள் உங்களுக்கு சகோதரர்கள் என்றால் சொத்து பங்கு இல்லை, இவங்களுக்கு சொத்து பங்கு என்கிறது இரத்த உறவுக்கு வர்றது என்று அல்லாஹு தாலா சொல்லும் அளவுக்கு அவர்களுக்கு மத்தியிலே அந்த சகோதரத்துவம் உருவானது. இதே நேரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் என்பதை அறிந்து வைத்திருப்போம். இந்த சகோதரத்துவம் சரியாக நிலைக்க வேண்டுமாக இருந்தால், அதிலே தடங்கள் ஏற்படக்கூடாது என்றால், முரண்பாடுகள் வரக்கூடாது என்று சொன்னால், மார்க்கம் சில அஹ்லாக்குகளை பண்பாடுகளை சொல்கிறது. அந்த பண்பாடுகள் தான் அந்த சகோதரத்துவத்தை நிலைத்து நிற்க செய்யும். கொள்கை அடிப்படையிலே ஒன்றுபட்டவர்கள் பண்பாடு சீராகவில்லை என்றால், தவறான நடத்தைகள் இருக்குமாக இருந்தால், உள்ளம் சீர்படவில்லை என்றால், ஒரு கொள்கையில் இருக்கக்கூடியவங்க ஒரே அல்லாஹ்வை வணங்கக்கூடியவங்க தங்களுக்கு இடையிலே முரண்படுவார்கள். இந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட சகோதரத்துவத்தை நிலைக்க செய்யக்கூடிய பல உபதேசங்களை முஸ்லிம் சமுதாயத்துக்கு செய்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா தஹாசது, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் பொறாமை கொள்ளாதீர்கள், ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாதீங்க. ஏன்னா இந்த பொறாமை உங்களுடைய சகோதரத்துவத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும், உங்களுக்கு மத்தியில் பகைமையை உருவாக்கும், போட்டித்தன்மையை உருவாக்கும், அதை தொடர்ந்து பல்வேறுபட்ட தவறுகளை உருவாக்கும். பொறாமையினுடைய பேசிக் என்னென்னு சொன்னால், அவனுக்கு இருக்கிறது எனக்கு இல்லையே என்கிறதுனால வார ஒரு வைத்தறிச்சல். அதே நேரத்தில் தான் யாரை வெறுக்கிறானோ அவருக்கு இருக்கக்கூடிய செல்வமோ செல்வாக்கோ சிறப்போ இல்லாமல் போக வேண்டும் என்று அதற்கு தோதாக செயல்படுறது, அதுக்கு ஏற்ற மாதிரி புறம் பேசுறது, அதுக்கேற்ற மாதிரி அவதூறு சொல்றது, இது போன்ற செயல்பாடுகள் ஒருவனிடத்தில் வருவதாக இருந்தால் அவனுக்கு சரியாக அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை சரியாக இல்லைங்கிறது அர்த்தம். அல்லாஹு தாலா அவன் நாடுகிறவர்களுக்கு நாடுவதை கொடுப்பான். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒருவனுக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுக்கலாம், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒருவனுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கலாம், அதிகாரத்தை கொடுக்கலாம். ஃபிரௌனுக்கு அல்லாஹு தாலா செல்வத்தை கொடுத்தான், செல்வாக்க கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான். அதே காலகட்டத்தில் வாழ்ந்த மூசா நபியை அல்லாஹு தாலா ஒரு அடிமை சமுதாயத்திலிருந்து எடுத்தான். சாப்பிட வழி இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு ஊருக்கு போய் இஸ்ததாமா, எங்களுக்கு பசிக்குது சாப்பாடு தாங்க என்று கேட்குற நிலையில் அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் ஃபிரௌனுக்கு அல்லாஹு தாலா ஆட்சியை கொடுத்து வைத்திருக்கிறான். யாருக்கு கொடுக்கிறது யார்கிட்டருந்து எடுக்கிறதுங்கிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அவன் விரும்புகிறவர்களோட கையிலேருந்து எடுக்கவும் கூடும், வெறுக்கிறவங்களோட கையில் கொடுக்கவும் முடியும். அல்லாஹ் தான் அவன் யாருக்கு கொடுப்பது என்பதை தீர்மானம் செய்கிறான். அப்போ அல்லாஹு தாலா ஒருவனுக்கு கொடுத்திருக்கும் போது நாம் அதில் பொறாமைப்படுவதுங்கிறது அல்லாஹ் பிழையா கொடுத்துட்டான், அல்லாஹ்வுடைய பங்கீடு பிழை என்று நினைக்கிறதாக அமையும். அதனால தான் அல்லாஹு தாலா கேட்குறான், அதாவது அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு கொடுத்த செல்வத்தை பார்த்து செல்வாக்கை பார்த்து இவர்கள் பொறாமை கொள்கிறார்களா? கொடுத்தது அல்லாஹ், நீ எப்படி பொறாமைப்படுவாய் என்கிற கோணத்தில் அந்த வசனம் அமைகிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலா தஹாசது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வலா தனாஜசு, போட்டித்தன்மை பகைமை வர்றதுக்கு ஒரு காரணங்கள் உண்டு. ஒரு பொருளின் விலையை ஏற்றுவதற்காக வாங்குற நோக்கம் இல்லாமல் விலை பேசுறது, இதை நீங்கள் செய்யாதீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சமூகத்தில் இந்த பழக்கம் இருக்குது. உதாரணமாக, எனக்கு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காணியை வாங்கணும், நான் அதை கேட்குறேன், 10 லட்சம் தான் சொல்கிறார் அவருக்கு. எனக்கு தோதாக ஒரு ஆள் போய்த்து 9க்கு கேட்குறது, இன்னொரு ஆள் போய் 8க்கு கேட்குறது, இன்னொரு ஆள் போய் 7க்கு கேட்குறாரு. அப்போ அவரோட கணிப்பீடு எப்படி வரும்னா, நம்ம காணிக்கு விலையா பிள்ளையா அடைச்சிட்டோம், குறைஞ்சிதான் எல்லாரும் கேட்குறாங்கண்டு. இப்போ நான் போய்த்து 9, 20க்கு தாங்கன்னு கேட்டால் தந்துடுவார். ஏன்னு கேட்டால் அதை விட குறைச்சி நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க. சில நேரங்களில் பொருளுடைய விலையை ஏற்றுறதுக்காக விலை பேசுவாங்க, வாங்குகிற நோக்கம் இல்லை. இதனால் ஒன்று பொருள் உடையவரும் நஷ்டப்படக்கூடிய சூழல் வரும், வாங்குறவரும் நஷ்டப்படக்கூடிய சூழல் வரும். இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கும் நோக்கம் இல்லாமல்
நீங்கள் விலை ஏற்றுவதற்காக அதுக்கு விலை பேசாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதே போன்று வலா தபாகலு, உங்களில் ஒருவர் மற்றவர் மீது குரோதம் கொள்ளாதீங்க, கோபம் கொள்ளாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கோபம் கொள்ளாதீங்கன்னு சொல்றாங்கன்னா அர்த்தம் என்னன்னு கேட்டா, எங்கட மேல அடுத்தவங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி உள்ள செயல்களை நம்ம தவிர்க்கணும் என்கிறது அதில் சொல்லப்படுது. கோபம்ங்கிறது சும்மா வாரதில்லை, ஏதாவது காரண காரியங்கள் இருக்கும். அந்த காரணங்களையும் காரியங்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையும் அந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், வலா ததாபரு, உங்களில் ஒருவர் மற்றவருக்கு புதமுருவு காட்டி செல்லாதீர்கள். எங்களை ஒருவர் நோக்கி வாராரு, அவங்களுக்கு முகம் கொடுக்காம நடந்து கொள்வது. எங்களோட ஒருவர் பேசுகிறாரு, நாங்கள் அவங்களுக்கு முகம் கொடுக்காம நடந்து கொள்வது. இது அடுத்த மனுஷனை இழிவாக நினைக்கிறவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். பேச வராங்க, ஒதுங்கிட்டு போகிறது. இந்த அதாவது புதமுருவு காட்டி செல்லாதீங்க. ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரோட பேசும்போது நேராக முகத்துக்கு முகம் பார்த்து பேசுவாங்க. ஒருவர் பேசி கொண்டிருக்கும் போது அவரை விட்டு தங்களுடைய பார்வையை அவங்க மாற்ற மாட்டாங்க. யாருக்காவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமுக்கு கை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்களா கையை எடுக்கும் வரைக்கும் கையை கலட்டி எடுக்க மாட்டாங்க. அப்போ இது ஒரு மனுஷனை இன்னொரு மனிதன் மதிக்கிறதாகவும் ஒருவர் மீது தான் கண்ணியம் வைத்திருக்கிறத வெளிப்படுத்துறதாகவும் இருக்கும். ஒருவர் உங்களை நோக்கி வாரார் என்று சொன்னால், உங்கள்கிட்ட பேசுகிறார் என்று சொன்னால், நீங்கள் அவங்கள்ட்ட அதை அவங்களோட முதுகை காட்டாதீங்க, அவங்கள நீங்கள் புறந்தள்ளாதீங்க, புறக்கணிக்காதீங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சின்ன விஷயமாக இருந்தாலும் ஒருவர் மீது இன்னொருவருக்கு இருக்கக்கூடிய நேசத்தை இல்லாமலாக்கும், ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கக்கூடிய மதிப்பை மரியாதை இல்லாமலாக்கும். இவர் எங்களை கணக்கெடுக்கிறாருல்ல, அப்போ நாங்கள் எனக்கு இவரை கணக்கெடுக்கணும், இந்த மாதிரி மனநிலை வந்து அந்த இஸ்லாம் சொன்ன அந்த சகோதரத்துவத்துக்கு அவைகள் டிஸ்டர்பாக அமையும். அந்த சகோதரத்துவத்தை தொடர முடியாத நிலைக்கு அது கொண்டு சேர்க்கும். தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்த் மா கான அல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி. அல்லாஹு தாலா ஒரு அடியான் தன் சகோதரனுக்கு உதவி செய்கிற காலமெல்லாம் அந்த அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கிறான். நீ ஒரு முஸ்லிமுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் அல்லாஹ் உனக்கு உதவி செய்து கொண்டிருப்பான். அதாவது ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதின் ஊடாக நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை பெறலாம் என்கிறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவி என்கிறது அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுத்தர்றதுக்கான வழியாக இருக்கு. இந்த உதவி சகோதரத்துவம் நிலைக்கிறதுக்கான வழியாகவும் இருக்கும். நாங்கள் யாராவது ஒருவருக்கு கஷ்டப்படுகிற நேரத்தில் செய்யக்கூடிய உதவி நீடித்து நிலைச்சி நிற்கும், அவங்களோட மனசுலையும் நிற்கும். அது சகோதரத்துவம் தொடர்வதற்கான வழியாக இருக்கும் என்பதை இந்த வாசகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு அடியான் இன்னொரு மனிதனுடைய கஷ்டத்தை நீக்குவான் என்றால் அல்லாஹு தாலா அவனுடைய மர்மை கஷ்டம் ஒன்றை நீக்குவான். கஷ்டத்தில் இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியுது. அந்த கஷ்டத்தை நீங்கள் நீக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மர்மையில் வரப்போகிற ஒரு கஷ்டத்தை அல்லாஹு தாலா நீக்குவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு விஷயமும் சில அறிவிப்புகளோட விடுபட்டு வருகிறது, சில அறிவிப்புகளோட சேர்ந்து வருகிறது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உதவி செய்வதன் ஊடாக அல்லாஹ்வுடைய உதவியை பெறலாம். ஒருவர் இன்னொரு மனிதன் கஷ்டப்படுகிற போது அந்த கஷ்டத்திலிருந்து ஆளை ரிலீஸ் பண்ணுறது, நாளை மறுமையில் எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் எங்களை ரிலீஸ் பண்ணுவதற்கான வழியாக அமையும் என்பதை இந்த ஹதீஸ் சொல்கிறது. ஆக இந்த ரெண்டு செயல்பாடும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம் நிலைச்சு நிற்கிறதுக்கான வழியாக அமையும். இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறார்கள். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க, அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் ஆவான். சகோதரன் என்று சொன்னால் அடிப்படை என்னென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா யதுலிமுஹு. சகோதரன் சொல்லி சொன்னால் நாங்கள் பாய் வார்த்தையில் பேச ஆரம்பிக்கும் போது சகோதரன் ஆரம்பிப்போம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரனுங்கிறது எங்களுடைய கொள்கை அடிப்படையில் இருக்கும். சகோதரனுங்கிறதுக்கான சரியான ஒரு வலைவிலக்கணம் என்னென்னு கேட்டால் லா யதுலிமுஹு, அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான்.
நான் இன்னொரு முஸ்லீமுக்கு அநியாயம் செய்கிறேன்னு சொன்னால் நான் அவனை சரியாக சகோதரனாக ஏற்கவில்லைங்கிறது அமையும். இதில் வாசகத்தை பார்க்கும்போது ஒரு தப்பான எண்ணம் வரலாம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, அப்போ காபிருக்கு அநியாயம் செய்யலாமான்னு. இந்த ஹதீஸ் முஸ்லீமுக்குரிய சட்டத்தை பேசுது, காபிருக்குரிய விஷயத்தை சொல்லலை. இதனுடைய அர்த்தம் காபிருக்கு அநியாயம் செய்யலாம்ங்கிறதல்ல. காபிருக்கல்ல, ஒரு சாதாரண உயிருக்கு கூட அநியாயம் செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள். அல்லாஹு தாலா ஹதீஸில் குதிஸில் அல்லாஹு தாலா சொல்கிறான், யா இபாதி இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நப்சி, என்னுடைய அடியார்களே அநியாயம் செய்வதை எனக்கு நானே தடுத்து கொண்டேன், அதை உங்களுக்கும் நான் ஹராமாக்கி இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் அநியாயம் செய்து விடாதீர்கள், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அநியாயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அநியாயம் என்கிறது ஒருவருடைய சொத்து, ஒருவருடைய மானம், ஒருவருடைய உடம்பு, இதுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது. எந்த கோணத்தில் வந்தாலும் அது சின்னதாக இருந்தாலும் மார்க்கத்தில் தடுக்கப்படுது. அநியாயம் என்கிறது ஒருவருடைய உரிமையை பறிக்கிறதும் அநியாயமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் எந்த அளவு கரிசனையோடு இருந்திருக்கிறாங்கண்டா, ஒரு சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு பால் கொண்டு வரப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவின் அடிப்படையில் அவங்க குடிச்சிட்டு அடுத்தது வலது பக்கத்தில் பாலை கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கம் பார்க்குறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற நேரம் அவருக்கு கத்னா செய்யப்பட்டிருந்தது. ஒரு எப்படியும் ஒரு ரசூல்லா மௌத்தாகும் போது 10 வயதுக்கு குறைந்த ஒருவர். இடது பக்கத்தில் பார்க்குறாங்க, அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வயசுக்கு மரியாதை கொடுத்து தான் குடித்த பாலை முதலாவது இவங்கள்ட்ட கொடுக்க விரும்புகிறாங்க. வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாங்க. ஆனால் அவங்க விரும்பினா அப்படியே கொடுத்துருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, வலது பக்கம் இருந்த இப்னு அப்பாஸ் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நான் இவங்களுக்கு கொடுக்கவா முதலாவதுன்னு கேட்குறாங்க. ஏண்டா அவர் ரெட்டேன், அதை இங்கே கொடுக்கவான்னு கேட்குறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, இல்லை அது எனக்குரியது, நான் தான் குடிப்பேன்னு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலது பக்கம் இருந்த இப்னு அப்பாஸ் அவங்களுடைய கையில் கொடுத்தாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவர் நல்ல விபரம் உள்ள ஒருவராக இருந்தாங்க. அவருடைய கல்விக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுருந்தாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க நான் பாலுக்கு ஆசைப்பட்டு சொல்லலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடித்த பாலை முதலாவது குடிக்கிறவனா நான் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேனுங்கிறத அவங்க காரணம் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவர் சின்ன பிள்ளை, நம்மளோட சாச்சாட பிள்ளை, குடும்ப பிள்ளை, இவரை விட்டுட்டு நம்ம இங்கால கொடுக்கலாம் என்று பார்க்கல. சின்ன விஷயமாக இருந்தாலும் ஒருவருடைய உரிமையில் தலையிடக்கூடாது, ஒருவருடைய உரிமை மறுக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு அவன் சகோதரன் என்று சொன்னால் அடிப்படை என்று சொன்னால் அவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. ஒரு ரிவாயத்தில் வேறொரு ரிவாயத்தில் வலா யுஸ்லிமுஹு, அவனை இன்னொருவன் அநியாயம் செய்வதற்கு விட்டு கொடுக்கவும் மாட்டார். தான் அநியாயம் செய்யவும் கூடாது, இன்னொரு ஆள் ஒரு முஸ்லீமுக்கு அநியாயம் செய்கிறாண்டா பார்த்துட்டு இருக்கிறது உண்மையான சகோதரத்துவம் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நானும் அநியாயம் செய்யக்கூடாது, இன்னொருவரால் அநியாயம் செய்யப்பட்டால் அதை தடுக்கிற வேண்டிய கடமை ஒரு முஸ்லீமுக்கு இருக்குது. இந்த பொறுப்பு சரியாக நிறைவேற்றப்படக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னு சொன்னால் நிறைய நாடுகளில் முஸ்லீம்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயம் தடுக்கப்படும். ஆனால் இன்றைக்கு அந்த சகோதரத்துவம், இஸ்லாம் சொன்ன அந்த சகோதரத்துவம் இல்லாமல் போனது. அப்போ அதில் ஒரு ரிவாயத்தில் வலா யுஸ்லிமுஹு, ஒரு இன்னொருவர் அநியாயம் செய்வதற்கு அவனை விட்டு கொடுக்கவும் மாட்டான் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. வேறு சில அறிவிப்புகளில் வலா யஹ்துலுஹு, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சூழ்ச்சி செய்ய மாட்டான். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்துக்கு பங்கம் ஏற்படக்கூடிய பல விஷயங்களை தொடராக சொல்லிக் கொண்டு வரதை பார்க்குறோம். இதிலே தொடர்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை இழிவாக கருத மாட்டான் என்கிற தகவலையும் சொல்கிறாங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை இழிவுபடுத்த மாட்டான், இழிவாக கருத மாட்டான். இதை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நெஞ்சை சுட்டி காட்டி அத்தக்குவா ஹாகுனா,
அத்தக்குவா ஹாகுனா அத்தக்குவா ஹாகுனா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சுட்டி காட்டுகிறார்கள். இறையச்சம்ங்கிறது இங்கே இருக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது என்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இந்த பண்புகள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு கடைபிடிக்க வேண்டிய பண்புகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீமுடைய இரத்தமும் மானமும் செல்வமும் ஹராமாகும் என்று சொல்றார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜத்துல் விதா உரையில் சொல்லும்போது அழுத்தமாக சொல்கிறாங்க. சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, இது எந்த மாதம்னு கேட்டாங்க. அது துல்ஹஜ் மாதம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நான் சஹாபாக்கள் பார்க்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ புதிய பேர் ஒன்று சொல்ல போகிறாங்கன்னு மௌனமாக இருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போர் செய்வது தடுக்கப்பட்ட புனித மாதங்களோட ஒன்று. நாம் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டாங்க. அதுவும் புனிதமான இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் மௌனம் காத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை கேட்டு விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமுடைய இரத்தமும் மானமும் செல்வமும் ஹராமாகும். எப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த இடம் எப்படி புனிதமானதோ, அதே போன்று ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமுடைய மானம் புனிதமானது, செல்வம் புனிதமானது, அதாவது இரத்தம் புனிதமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய மானத்துக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்கிறதை இந்த ஹதீஸ் சொல்லுது. செல்வத்துக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்கிறதையும் சொல்கிறது. உடலுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், நாங்கள் எவ்வளவுதான் உடம்பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும், இரத்த பந்தமாக இருந்தாலும், இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் மீறப்பட்டால் அவங்களுக்கு இடையில உறவு சீராக இருக்காது, அவங்களுக்கு இடையில நேசம் சரியாக இருக்காது, பகைமை ஏற்படும். சில நேரம் ஒரு முஸ்லீம் அல்லாதவரோட நேசமாக இருப்பான், தன்னை சார்ந்த ஒரு முஸ்லீமோட வெறுப்பாக இருப்பான். என் காரணம் என்னென்னா, இது போன்ற தவறுகள் ஏற்படும். ஒருவனுடைய உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது ஹராம். பெரும்பாலும் இது நடைபெறுகிற வீதம் குறைவு. அதாவது அவங்களுடைய பொடிக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது. ரெண்டாவது செல்வத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது. இதில் நிறைய கண்ணுக்கு தெரியாமல் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்த தான் யாரை வெறுக்கிறானோ அவங்களுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய போக்கு, சில நேரங்களில் குடும்பத்துக்குள்ளேயே ஒருவருடைய சொத்தை இன்னொருவர் அபகரிக்கிற போக்கு, ஒருவருடைய காணியை இன்னொருவர் அபகரிக்கிற போக்கு, சொத்து பங்கீட்டில் ஒருவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்யக்கூடிய போக்கு, இது நீடித்து நிற்குது. அதனால் சில நேரங்களில் இரத்த உறவுகளுக்கு இடையில் பகையை பார்க்குறோம். சில நேரம் பெற்றார் பிள்ளைகளுக்கு இடையில் கூட பகைமை ஏற்படக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் பார்க்குறோம். மானத்துக்கு பங்கம் ஏற்படுத்துறதுங்கிறது தாராளமாக ஏராளமாக நடந்து கொண்டிருக்குது. நாம் பேசக்கூடிய புறம் மூலமாக அது நடக்குது, அவதூறுகள் மூலமாக நடக்குது. அதாவது ஒரு மனுஷனுடைய மானத்தை பங்கப்படுத்துறதுங்கிறது சொத்தை பங்கப்படுத்துறதை விட ஆபத்தானது. ஒருவன் சொத்து சேர்க்கலாம், அது கொஞ்சம் லொஸ்டாகலாம், திரும்ப சேர்க்கலாம். ஆனால் 50-60 வருஷம் அவன் ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து அந்த சமுதாயத்தில் அவனுடைய நடத்தை காரணமாக ஒரு நல்ல பேரை உருவாக்கி இருக்கிறான்டா, அந்த நல்ல பேருக்கு கலங்கத்தை உண்டு பண்ணுறது அது மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இஸ்லாம் பார்க்குது. ஏன்னா அதை மீட்டுறது கஷ்டம். இந்த அடிப்படையில் தான் நான் மேலே சொன்ன ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித்துன்யா வல் ஆஹிரா. யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறானோ அவனுடைய குறையை அல்லாஹு தாலா இம்மையிலும் மறுமையிலும் மறைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறேன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் குறையே இல்லாமல் இருப்பாங்கங்கிறது இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் 1000 குறை இருக்கும். என்கிட்ட இருக்கிற குறையை நான் மறைக்கணும்னு எப்படி விரும்புகிறேனோ அதே போல் இன்னொரு சகோதர முஸ்லீம்கிட்ட இருக்கக்கூடிய குறை மறைக்கப்படும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டியவை கிடையாது. ஒருவருடைய தவறால் ஒருவர் சமுதாயத்துக்கு தவறு செய்கிறாரு, சமூகம் அதனால் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னால் அதை பகிரங்கப்படுத்தலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு இடத்துல பிழைகள் இருக்குதுன்னு சொன்னால், அந்த பிழைகளை அல்லது குறைகள் இருக்குதுன்னு சொன்னால் அதை பகிரங்கப்படுத்துறது, அதை கொண்டு சமுதாய மட்டத்துக்கு கொண்டு வரது மார்க்க ரீதியில் தடுக்கப்பட்டிருக்குது. ஒருவர் இன்னொரு முஸ்லீமுடைய ஒரு தவற ஒரு பிழையை கண்ணால் கண்டுட்டார், அல்லாஹ்வுக்காக அதை மறைக்கிறார் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் நடந்த தவறை அல்லாஹு தாலா மறைக்கிறான்.
நாளை மறுமையில் கூட அல்லாஹு தாலா சிலரை தனியாக எடுத்து விசாரிப்பான் என்கிற அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு கொள்கை அடிப்படையில் ஒரு சகோதரத்துவத்தை தந்திருக்குது. அந்த சகோதரத்துவம் சரியாக நிலைக்க வேண்டும் என்று சொன்னால், இது அல்லாமல் வேறு பல செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸை நான் இந்த உதாரணத்துக்காக எடுத்துக்கொண்டேன். இந்த சகோதரத்துவம் சரியாக நிலைக்கும் என்று சொல்லி சொன்னால், இஸ்லாம் சொன்ன பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், நடத்தை ரீதியான விஷயங்கள் உறுதிப்படுமாக இருந்தால் அந்த சகோதரத்துவம் உறுதியாக இருப்பதற்கும் நீடித்து நிலைக்கிறதுக்கும் பயனுள்ளதாக ஆகிறதுக்கும் அது வழியாக அமையும். இந்த அடிப்படையிலே மேலே ஹதீஸில் சொன்னது போன்ற இது அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் சகோதரத்துவத்தை வலுப்படுத்துறதுக்கு சொன்ன மேலதிகமான வேறு விஷயங்கள் இருக்கிறது. இவற்றையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதனூடாக எங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை வளர்த்துக்கொள்ள முயற்சி செய்வோம். அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூனு இபாதல்லா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அடியார்களாகவும் வ இஹ்வானா, உங்களுக்கு மத்தியில் சகோதரர்களாகவும் இருங்கன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு நீங்கள் அடிமைகளாகவும் உங்களுக்கு மத்தியில் ஒருவர் மற்றவருக்கு சகோதரர்களாகவும் இருங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அல்லாஹ்வுக்கு அடிமையாகவும் இருக்கணும், எங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களாகவும் இருக்கணும்னு சொன்னால் இது போன்ற பண்புகளை வளர்த்துக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நாட்டிலே மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நடந்திருக்கிறது. அல்லாஹு தாலா தன் திருமறையில் ஆட்சி அதிகாரம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறும்போது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், ஆட்சி அதிகாரங்களுக்கு சொந்தமானவனே என்று அல்லாஹ்வை அழைத்து சொல்லுமாறு அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். துத்தில் முல்க மன்தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறாய். தவ தன்சியுல் முல்க மிம்மன் தஷா, நீ யாரிடமிருந்து அதிகாரத்தை ஆட்சியை புடுங்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்களிடமிருந்து நீ ஆட்சி அதிகாரத்தை புடுங்கி விடுகிறாய். வ துஇஸ்ஸு மன் தஷா, நீ யாரை நாடுகிறாயோ அவர்களை கண்ணியப்படுத்துகிறாய். வ துதில்லு மன் தஷா, நீ யாரை நாடுகிறாயோ அவர்களை நீ கேவலப்படுத்துகிறாய். பியதிகல் ஹைர், நன்மைகள் யாவும் உன் கையிலேயே இருக்கிறது. இதை அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். ஆட்சி அதிகாரம் என்கிறது அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு கொடுப்பான். யாரிடமிருந்து ஆட்சியை புடுங்க வேண்டுமோ அவர்களிடமிருந்து அல்லாஹு தாலா புடுங்கவும் செய்வான். மக்களுடைய கணக்குகளுக்கு தப்பாக, மக்களுடைய கணிப்பீடுகளுக்கு மாற்றமாக ஆட்சி மாற்றங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், பியதிகல் ஹைர், நன்மைகள் யாவும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது என்கிற ஒரு நிலைப்பாடு எங்கள்கிட்ட இருக்கணும். ஆட்சிகள் மாறுவதனால் நன்மைகள் முழுமையாக நடக்கும் என்பதல்ல, அல்லாஹ்வுடைய கையில் அதிகாரம் இருக்குது. ஒரு நல்ல ஆட்சி நடக்குது, தொடர்ந்து வருஷ கணக்கில் மழையே பெய்யலைன்னு சொன்னால் ஆட்சியாளன் எவ்வளவு நல்லா இருந்தாலும் நாடு வறட்சிக்குள் போய்விடும். அல்லது தொடர்ந்து மழை பெஞ்சு வெள்ளமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நாட்டினுடைய செழிப்பு அழிந்து போய்விடும். பூகம்பமோ புயலோ பூமி அதிர்ச்சியோ சுனாமியோ இப்படி வருமாக இருந்தால் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஆட்சியாளனாலையும் நாட்டை சரி பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் இந்த காற்று நீர் மழை இது எல்லாமே யாருடைய கையில் இருக்குன்னா அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதி வரலாம், அந்த ஜனாதிபதியை காற்றை அவர் வழிநடத்த முடியாது, மழையை அவர் வழிநடத்த முடியாது, பூமியை அவர் வழிநடத்த முடியாது. அப்போ முழுமையான ஆட்சி என்கிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. பியதிகல் ஹைர், நன்மைகள் யாவும் உன் கையில் இருக்கிறது, நீ அனைத்துக்கும் ஆற்றலுடையவன் என்கிற குர்ஆன் வசனத்தை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுமாறு சொல்கிறான். இந்த அடிப்படையில் நன்மைகள் யாவும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது என்கிற விஷயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இதே நேரத்தில் எங்களுடைய நாடு சீரழிந்து போனதற்கான அடிப்படையான காரணத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இனவாதமும் மதவாதமும் தான் அடிப்படையான காரணமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். தொடர்ச்சியாக
இனவாதத்தினால் ஏற்பட்ட போர், அதனால் ஏற்பட்ட அழிவுகள் இந்த நாட்டினுடைய அதாவது மனித வளத்தையும் இந்த நாட்டினுடைய வளங்களையும் சீரழித்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் நடத்திருக்கக்கூடிய யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவர்கள் மூலமாக அல்லாஹு தாலா இந்த நாட்டில் இனவாதம் இல்லாத, மதவாதம் இல்லாத ஒரு சிறந்த ஆட்சி நடக்க வேண்டும் என்றும், நான் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஊடாக அல்லாஹு தாலா நாட்டுக்கும் மக்களுக்கும் நலவை நாட வேண்டும் என்றும் பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் செய்து இந்த மாற்றம் மக்களுக்கு நன்மையாக அமைகிறதுக்கு, இந்த மாற்றம் நாட்டுக்கு நன்மையாக அமைகிறதுக்கு, இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமைகிறதுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த மாற்றத்தினூடாக ஒரு நன்மை நடக்குமாக இருந்தால் அது முஸ்லிம் சமுதாயத்துக்கு பிரயோசனமாக இருக்கும். அதுதான் எங்கள் மீது சேறு பூசப்பட்ட, முஸ்லிம் சமுதாயத்தின் மீது சேறு பூசப்பட்ட இந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய உண்மையான சூத்திரதாரிகள் யார், இந்த குற்றவாளிகள் யார், எங்கள் மீது சுமத்தப்பட்ட இந்த கலங்கத்துக்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்கிறது இந்த மக்களுக்கு சட்ட ரீதியாக உத்தியோகபூர்வமாக நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நலவாக அமையும். எனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி மாற்றம் நாட்டுக்கும் மக்களுக்கும் நலவாக அமைகிறதுக்கும், கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிழைகள் களையப்படுவதற்கும், கடந்த காலத்தில் பூசப்பட்ட சேறுகள் நீக்கப்படுவதற்கும் ஒரு சபபாக, ஒரு காரணமாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆட்சியாளர்களுக்கு முஸ்லிம்கள் பற்றியும் இஸ்லாம் பற்றியும் ஒரு நல்லெண்ணத்தை ஏற்படுத்தி அவர்களூடாக அல்லாஹு தஆலா இந்த நாட்டில் ஒரு சமத்துவமும் சகோதரத்துவம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையை உருவாக்குவானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.